பெண்கள் எந்த விதமான நாப்கினை சூஸ் பண்ணணும்? நாப்கின்ஸ் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணி ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு இதில் தான் இப்படி இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணேன். வெட்டிவேர் லெமன் இதெல்லாம் நீம் டர்மரிக் லெமன் வந்து இந்த டாப் லேயரில் இருக்கும், கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் என்னோடய நாப்கினில் டாப் லேயரு. பிளாஸ்டிக் அவங்க பண்ணுறாங்களோ மேனுஃபேக்சரிங்கு, அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ஸ்டார்டிங் கிரானியூல்ஸ்லேருந்து அதில் இருந்து என்னோடது எல்லாமே வேறு. ஃபஸ்ட்டு அந்த நாப்கினை மொத்தமாக 3 லேயரும் சீல் பண்ணி ஃபுல் நாப்கின்னாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு மொத்தம் இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். அந்த நாப்கினை நான் யூஸ் பண்ணி எடுத்து என்னோடய வீட்டு கார்டனில் புதைச்சி வச்சு எத்தனை நாள் அப்படின்றது கணக்கு பார்த்து, ஸோ 15 நாளில் டீக்ரேட் ஆகுது அப்படின்றது கடைசியில் ப்ரூவ் பண்ணப்பட்டது. இது என்னோடது. ஸோ மிடில் லேயர் வந்து அப்சார்பண்ட்டாக இருக்கணும். வேறஸ் பாட்டம் லேயர்னு வரும்போது உங்களோட அப்சார்ப் பண்ண ஃப்ளூயிட் வந்துட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கணும். ஸோ வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நாப்கினை வந்துட்டு உட்காரோம், அதுக்கு மேலே நம்ம ஓடுறோம், ஸ்ட்ரெச்சிங், அதோட ஸ்ட்ரெச்சிங் தன்மை எப்படி இருக்குது அப்படின்றது அந்த டெஸ்ட்டு. ஸோ அது வந்து யாருக்கு எது வந்து பொருத்தமாக இருக்கும்ன்றது அவங்க கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இன்னைய வரைக்கும் வந்து என்னோடய நாப்கின்னா இன்னும் நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். பட் ஐம் ஸ்டில் ட்ரைங். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு சில விஷயத்த ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவோம். அந்த விஷயம் செய்யும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருப்போம். இந்த விஷயம் எல்லாம் தான் நம்ம புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உந்துதலாகவே இருக்கும். பேட் விமன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு டைட்டில் சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க பேட் கேர்ள் கிடையாது, இவங்க பேட் கேர்ள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். எஸ், இன்னைக்கு வி ஹேவ் பிரீத்தி மேம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் குமுதம் நேயர்களே. இது 2வது முறை எனக்கு குமுதம் கிட்ட 2019 முதல் தடவை பிரிண்ட் மீடியாவில் வந்தது. அண்ட் இப்போ 2வது முறை இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் குமுதம் டிஜிட்டலில் வந்திருக்கேன். தேங்க்யூ. கண்டினியூஸாக என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஷோ. இப்போ புதுசாக ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கணும், இல்லை கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணியிருக்கும். இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் பயோடிகிரேடபிள் நாப்கின் பேட்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு மேம்? இது நீங்கள் சொன்னது 2மே தான். கிடைக்காமவும் இருந்திருக்கு, இது கிடைச்சா நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2015 நான் வந்து இந்த ரிசர்ச் ப்ரொப்போசல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி மார்க்கெட்டில் இல்லை. அதுவும் நாப்கின்ல சுத்தமாக இல்லை. அப்போ வந்து இது ஆஃப் ட்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நாட் அ ட்ரெண்டி டாபிக் அப்போது. ஸோ 2015 நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணமே நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது. ஸோ பிஹெச்டி சேர்ந்தால் தான் உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ 2015 இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு நான் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணேன், யார்கிட்ட பண்ணலான்ட்டு. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தங்க ப்ரொஃபஸர் அறிவொளின்ட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரிசர்ச். 2015 ஸ்டார்ட் பண்ணி 2018 இது பேட்டன்ட் ஃபைல் பண்ணேன். 2018 கடைசியில் பேட்டன்ட் ஃபைல் பண்ணேன். ஸோ அந்நேரத்துக்கு தான் வந்துட்டு இது பாப்புலாரிட்டிலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது மீடியாவில். ஸோ அந்நேரத்துக்கு வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த நாப்கினை கையிலையும் எடுத்துட்டேன், அந்த ட்ரையலும் பார்த்துட்டேன். ஸோ பேட்டன்ட் அப்ளை பண்ணிவிட்டு 2020 ஆமாம் 2020 பேட்டன்ட் கிராண்ட் ஆயிடுச்சு. 2018 கடைசியில் அப்ளை பண்ணது, 2020 லாக்டவுன் அப்போது பேட்டன்ட் கிராண்ட் ஆயிடுச்சு எனக்கு.
ஸோ இப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த நாப்கின் அந்த ஜேர்னி பத்தி பேசணும்னா ரொம்ப டெக்னிக்கலா உள்ள போகும். ரொம்ப டெக்னிக்கலா பேசாம நான் வந்து மேலோட்டமா சொல்லணும்னா வந்து 3 இயர்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு நாளும் நான் வந்து இந்த நாப்கின்காக டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 9:30 இல்ல 10:00 ஸ்டார்ட் பண்ணுவேன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. நைட் 8:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் லேப்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு ஒரு மெட்டீரியல் ட்ரை பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு 3 லேயர்ஸ் நாப்கின் அப்படின்னு வரும்போது 3 லேயர்ஸ். டாப் லேயர், மிடில் லேயர், அப்புறம் பாட்டம் லேயர் அப்படின்ட்டு. டாப் லேயர் வந்துட்டு பெர்ஃபோரேட்டடா இருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு உள்ள பெனட்ரேட் ஆயிட்டு மிடில் லேயர்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ மிடில் லேயர் வந்து அப்சார்பன்ட்டா இருக்கணும். வெரஸ் பாட்டம் லேயர்ன்னு வரும்போது உங்களோட அப்சார்ப் பண்ண ஃப்ளூயிட் வந்துட்டு வெளிய போகாம பார்த்துக்கணும். ஸோ வாட்டர் ரிப்பலண்ட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 டிஃபரெண்ட் லேயர்ஸ நான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. எனக்கு 3 வருஷம் ஆச்சு கம்ப்ளீட்டா. ஸோ எல்லாத்துக்கும் ட்ரையல்ஸ் பார்த்து எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் அதாவது டெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு டெஸ்டிங்கும் இருக்கு. லிக்விட் வாட்டர் விக்கிங் பெர்சன்டேஜ் எவ்வளோ, அப்சார்ப்ஷன் பெர்சன்டேஜ் எவ்வளோ, அப்புறம் அதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தனை விதமான பாக்டீரியால நம்ம வச்சு ட்ரை பண்ணணும். எதெல்லாம் காமனா வந்துட்டு லேடீஸ்க்கு டியூரிங் பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகுற பாக்டீரியாவோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். இந்த நாப்கின் வந்துட்டு அந்த பாக்டீரியாவை அவாய்ட் பண்ணுதா, பைபாஸ் பண்ணுதா அப்படின்றது. ஸோ அந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டீஸ், ஸோ 2 விதமான ஃபங்கஸ் வச்சு அதுவும் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் வேரியஸ் இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து. இப்போ நம்ம நாப்கின் வந்துட்டு உட்காரோம், அதுக்கு மேலே நம்ம ஓடுறோம், ஸ்ட்ரெச்சிங் அதோட ஸ்ட்ரெச்சிங் தன்மை எப்படி இருக்கு அப்படின்றது அந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாட்டர் ரிப்பலண்ட் மேலே இருக்கிற லேயர் கீழே இருக்கிற லேயர்லாம் வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்கணும். அதோட காண்டாக்ட் ஆங்கிள் எப்படி, வாட்டர் ரிப்பலண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ஏகப்பட்ட டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா வந்து பண்ணி ஒரு ஒரு சில டெஸ்ட்டு வந்துட்டு எங்களோட லெபார்ட்டரியிலே பண்ண முடியாது, வெளியே கொடுத்து பண்ணணும். அப்புறம் ஃபைனல் டெஸ்ட் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு சாயில் டிகிரேடபிலிட்டி. அது வந்து தான் 2018ல தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த நாப்கினை மொத்தமா 3 லேயரும் சீல் பண்ணி ஃபுல் நாப்கின்னா வந்து யூஸ் பண்ணிட்டு மொத்தம் இவ்வளோ குட்டியா தான் இருக்கும். அந்த நாப்கினை நான் யூஸ் பண்ணி எடுத்து என்னோட வீட்டு கார்டன்ல புதைச்சி வச்சு எத்தனை நாள் அப்படின்றது கணக்கு பார்த்து எத்தனை நாள்ல டிகிரேட் ஆகுதுன்ட்டு ஒரு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு நாளும் மண்ணை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி ஒரு 23 டேஸ் 24 டேஸ்லாம் வந்துட்டு டிகிரேட் ஆகுது அப்படின்னு முதல் தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது தடவை வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ண அது 3 தடவை டெஸ்ட் பண்ணணும் எல்லாமே. முதல் தடவை வந்துட்டு நடுநடுவில் நோண்டினதுனால ஏர் உள்ளே போனதுனால கொஞ்சம் லேட் ஆகுது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சதாகவே இருந்துட்டு ஒரு 20 நாள் கழித்து பார்த்தா அது ஃபுல்லாகவே டிகிரேட் ஆயிடுச்சு. ஸோ 15 நாளில் டிகிரேட் ஆகுது அப்படின்றது கடைசியில் ப்ரூவ் பண்ணப்பட்டது. இது என்னோடது. ஸோ இந்த மாதிரி ஒரு 30 டெஸ்ட் எல்லாம் எடுத்து 2015ல் ஆரம்பிச்சது 18ல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு பேட்டன்ட் ஃபைல் பண்ணி அதை பேட்டன்ட் வாங்கி இட் வாஸ் குவைட் அ ஜேர்னி. மற்ற பேட்ஸ் மாதிரி உங்க நாப்கின்ஸ் இல்லையே மேம், அதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே, இதில் வந்து மெட்டீரியலே வேற. ஸோ மற்ற பேட்ஸ் வந்துட்டு எல்லாமே பிளாஸ்டிக் அப்படின்போது இட் இஸ் அதோட எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்னா பாலிமர்ஸ்னு சொல்லுவாங்க. பாலிமர்ஸ் தான் பிளாஸ்டிக். அந்த பாலிமரே வந்து நான் பயோடிகிரேடபிள் பாலிமரை நானே வந்து காம்போசிஷன் பண்ணி செல்லுலோஸ் பேஸ்ட் பயோடிகிரேடபிள் பாலிமர். ஸோ அந்த மெட்டீரியலே டிஃப்ரெண்ட். என்னோடதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலேஷனே டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ல வெறும் மெட்டீரியலாக மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம இந்தியன் டச் ஏதாவது போடலாம் ஹெர்ப்ஸ் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து நீம், டர்மரிக் அண்ட் லெமன், வெட்டிவேர், லெமன் இதெல்லாம் நீம், டர்மரிக், லெமன் வந்து இந்த டாப் லேயரில் இருக்கும், கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் என்னோட நாப்கினில் டாப் லேயரு. லெமன் வந்து மிடில் லேயரில் போட்டது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் போடுறதுமே வந்துட்டு மேலே கீழே எது மேலே போடுறது எது கீழே போடலாம், லெமன் மேலே போட்டு பார்த்தாச்சு இல்லை சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெட்டி வேரை வந்து மேலே போட்டு கீழே போட்டு பார்த்தேன் அதுவும் சரி வரலன்ட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரையல் பேசிஸில் நிறைய வந்துட்டு பண்ணி
அதுக்கப்புறம் இது 3ம் மேல இருக்கிறது தான் சரி. இது லெமன் வந்து மிடில் லேயர்ல இருக்கிறது தான் சரின்ட்டு ஒரு பாயிண்ட்ல ஆ இது ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் மெட்டீரியல் காம்போசிஷனே வேற. என்னோடது பாலிமர் மெட்டீரியலு. ஸோ பிளாஸ்டிக் அவங்க எப்படி அவங்க பண்றாங்களோ மேனுஃபேக்சரிங்கு, அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ஸ்டார்ட்டிங் கிரானியூல்ஸ்ல இருந்து, அதுல இருந்து என்னோடது எல்லாமே வேற. ஓகே, ஓகே மேம். ஸோ தேர் இஸ் நோ கம்பேரிசன். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்னதிலேயே நீங்க நெறைய ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா மேம்? ஸோ இது வந்து பெண்களுக்கு எக்ஸ்டர்னலாவும் சரி, இன்டர்னலாவும் சரி என்னென்ன பெனிஃபிஷியல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் மேம்? ஸோ எக்ஸ்டர்னலா தான் வந்து நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஏன்னா இது எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற ஒரு பொருள் அப்படின்றதுனால. நான் வந்து பர்சனலா நாப்கின்ஸ் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணி ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீங்க முதல்ல சொன்ன மாரி ஆ. தான். சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்து லவ் பண்ணி எடுத்து பண்றேன் அப்படின்னு. அந்த ஒரு இதில தான் இப்படி இந்த ப்ராஜெக்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு நாப்கின்ஸ் பர்சனலி வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆனேன். ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணி ரேஷஸ் இது அந்த மெட்டீரியல் எனக்கு ஒத்துக்கல. ஸோ மெட்டீரியலையே மாத்தணும் நானு ம். முதல்ல. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நெனச்ச காலம்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட்டா வந்து ஒரு அந்த பயோ பாலிமர் டெக்னாலஜில கொஞ்சம் அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் வந்து பயோ பாலிமர்ல தான் பண்ணேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண உடனே ஏன் ஒய் நாட்? நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நான் ப்ரொபோசல் ரெடி பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து இது பண்ணும்போது, எப்படி இருக்கணும்னு நெனச்சேன்னா, ஆன்டி பாக்டீரியலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்காக நான் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து போட்டேன். அப்புறம் மெட்டீரியல் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ பயோ பாலிமர்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாரி 2 விதமான ஒரு செலக்ஷன். பயோ பாலிமர் செலக்ஷனே வந்துட்டு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இன்னொன்னு அதில எக்ஸ்ட்ராவா ஹெர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணி, நமக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அண்டவே விடாம பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே வந்துட்டு வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, என் நாப்கின்ல இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால வந்து ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றது. ஆ அதுவுமே வந்து நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அது ரொம்ப பொட்டன்ட்டாவே இருந்துச்சு. நம்மளோட ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஜென்டாமைசின் இல்ல வந்துட்டு வேற ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது, அது எந்த அளவுக்கு வந்துட்டு புரொடெக்ஷன் குடுக்குமோ பாக்டீரியா கிட்டருந்து, இதுவும் நல்லாவே காம்பிட்டன்ட்டா இருந்துச்சு. டர்மரிக், வெட்டிவேர் நீம் இது காம்பினேஷன்லாம். ஸோ ஒரு நல்ல பிளசன்ட் ஸ்மெல்லும் குடுக்கும். ஆம் கூலிங்கா வச்சிருக்கும் நம்ம அந்த அட்மாஸ்பியர. அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா கிட்ட இருந்தும், ஃபங்கஸ் கிட்ட இருந்தும் நம்மள புரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாரி டிஃபரன்சஸ் இருக்கு. சரி, ஓகே மேம். இப்ப நீங்க சொல்லும்போது ஒரு லாங் ப்ராசஸா சொன்னீங்க மேம். உங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும். ஸோ இது ஒரு லாங் ஜேர்னியா தான் இருக்கும்னு ஆமா. கண்டிப்பா தெரியுது. ஸோ உங்க இன்வென்ஷனால நெறைய அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க நெறைய எக்ஸ்ட்ரீம் போயிருப்பீங்க. ஸோ அந்த இதுல வந்து நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன மேம்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸ்ட்ரகிள்ஸ் நெறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா, இன்னைய வரைக்கும் வந்து என்னோட நாப்கின இன்னும் நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராத ஒரு வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். பட் ஐ அம் ஸ்டில் ட்ரையிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. ஸோ அ அதுவும் ஒரு இன்வென்டரா நம்ம கண்ட்ரில இருந்துட்டு, அ நம்ம ஒரு ப்ராடக்ட்ட இன்வென்ட் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட்டயே நம்ம வந்து பேட்டன்ட்டும் அப்ளை பண்ணிட்டு, அந்த பேட்டன்ட்டுக்கும் ஓன் பண்ணிட்டு, அந்த பேட்டன்டட் ப்ராடக்ட்ட மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்டின்னா, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா, நமக்கு ஒன்ஸ் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஐ மீன் அந்த யுனிவர்சிட்டில நம்ம எந்த யுனிவர்சிட்டில பண்ணிட்டு இருக்கோமோ, ஆ பேட்டன்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம்னா, அந்த யுனிவர்சிட்டியோட ஹெல்ப் அதோட முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அங்க போயிட்டு ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த யுனிவர்சிட்டியோட ஹெல்ப்பும் இல்லாம நீங்க வெளிய வந்ததுக்கப்புறம், இத மார்க்கெட்க்கு எடுத்துட்டு போகணுன்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ஜர்னி வந்துட்டு அந்த அந்த பாதையில நீங்க மட்டும் தான் நடப்பீங்க. வேற யாரும் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டெசிஷன் நான் எடுத்தது. இல்ல நான் வந்து பேட்டன்டட் ப்ராடக்ட்ஸ நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவேன் அப்டின்னு நான் எடுத்த டெசிஷன் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லட்சத்துல ஒருத்தங்க எடுக்கிற டெசிஷன் எடுக்கலாம். அப்ப லட்சத்துல ஒருத்தங்க ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அவங்களோட பாதை ரொம்ப டிஃபிகல்ட்டா தானே இருக்கும். அந்த மாரி தான் எனக்கும் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் நாப்கின் வந்துரும். ஆனா, அதான் என்ன சொல்லுவேன், ஜென்ரலா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லணும்னா, ஆ இப்போ நம்ம ப்ராடக்ட் கையில இருக்கு. ஆ யார் கேட்டாலும் ப்ராடக்ட்ட செஞ்சு நம்மளால குடுக்க முடியும்.
அப்படி இருந்தும் நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு நம்ம லெபார்ட்டரியில பண்ணிட்டு, பேட்டன்ட் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உடனே அது அப்படியே வந்துட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போ முடியாது. ஏன்னா மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்ன்னு வரும்போது, ஸ்கேலபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ லெபார்ட்டரியில நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அ ஏன்னா கொஞ்சமா தான் பண்ண போறீங்க. இதுவே ஒரு நாளைக்கு நீங்க 5000 நாப்கின் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும்போது, அதோட மெட்டீரியல், அந்த காம்போசிஷன் இது எல்லாத்தையும் லைட்டா நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மூட்டை மூட்டையா நம்ம வந்துட்டு அந்த பாலிமர ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு மெஷின்ஸு, அந்த பெரிய பெரிய மெஷின்ஸு அதுலலாம் போடும்போது, உங்க மெட்டீரியல் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படின்றதுல ஒரு சில இது இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் கன்டினியூஸ். ஸோ இது பார்ட் 1, பார்ட் 2ன்னு போயிட்டே இருக்கும் இது. ஸோ பேட்டன்ட்டோட முடியாது. அதுக்கப்புறமும் நீங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அத வந்து மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்டா எடுத்துட்டு போறதுக்கு, அந்த பேட்டன்டட் ப்ராடக்ட்ட மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்டா எடுத்துட்டு போறதுக்குன்ட்டு ஒரு ஜர்னி இருக்கு. அந்த ஜர்னிய நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க நீங்க. ஸோ அந்த ஜர்னில உங்களுக்கு துணை வர்றது ஃபினான்ஷியலா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம கண்ட்ரில. ஸோ அது ஒரு முக்கியமான சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணது, ஸ்ட்ரகிள். மத்தபடி பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் இல்ல. ஸோ நம்ம கண்ட்ரில வந்துட்டு அவங்க நமக்கு வந்துட்டு குடுக்கறத வந்து ஒரு லோனா தான் குடுப்பாங்களே தவிர, ஒரு சீட் ஃபண்டாவோ, ஒரு இந்த மாரி மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்டா மாத்துறதுக்கு ப்ரீ சீடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த மாரி ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இன்வென்டர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குமே தவிர, மத்தபடி வேற எதுவும் இல்ல. இப்ப நாப்கின் பத்தி பேசிட்டு இருக்கனால ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் மேம். பெண்கள் எந்த விதமான நாப்கின சூஸ் பண்ணணும்? இப்ப நீங்களே சொன்னீங்க, நானே ஸ்ட்ரைட்டா அதனால அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்க ஒரு ஆஸ் அ டாக்டரா என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம்? எப்படி அவங்க பார்த்து சூஸ் பண்ணணும்? அப்படி சூஸ் பண்ணாட்டி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே. இங்க ஒரு சின்ன திருத்தம். நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது. நான் ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர். பிஹெச்டி டாக்டரு. ஆ ஸோ வந்து அ என்ன மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணணும் அப்படின்போது, அ அது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் பெர்சன் டூ பெர்சன்ங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சில நாப்கின் ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில, அதே நாப்கின் என் ஃப்ரெண்டுக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆ அவங்களுக்கு ஒரு சில நாப்கின் ஒத்துக்காது. ஆனா அந்த நாப்கின் நான் யூஸ் பண்ணா எனக்கு ஒத்துக்கும். ஸோ ஒரு ஒரு பாடியும் ஒரு ஒரு மாரி ரியாக்ட் ஆகும் ஒரு ஒரு விஷயத்துக்கு. ஸோ அது வந்து யா யாருக்கு எது வந்து பொருத்தமா இருக்கும்ன்றது அவங்க கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு அ நான் அப்போ ஒரு என்ன 2010, 11 வரைக்கும் நான் வந்து நாப்கின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது, அந்த சமயத்துல என்னென்ன பிராண்ட்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு ஒத்துக்கல. ஓகே. ஸோ, அப்போ எல்லா பிராண்ட்ஸும் ஒரே மாரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ. அதுல வந்துட்டு டிசைன் தான் வேற, ஒன்னொன்னுத்துல ஸ்மெல் வேற இருக்கும். இந்த மாரி அந்த பேசிக் சேஞ்சஸ் தான் பண்றாங்களே தவிர, மெட்டீரியலோட மேஜர் ப்ராப்பர்ட்டி வந்து சேமா தான் இருந்தது. அதனால அந்த மேஜர் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த மெட்டீரியலே எனக்கு ஒத்துக்கல. அதனால வந்து அடிப்படையாவே அத மாத்தணும் அப்படின்னு நான் நெனச்சதுனால இது கொண்டு வந்தேன். ஸோ ஜென்ரலா வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, ம ஒரு ஜென்ரல் ஒரு அட்வைஸ் குடுக்கணும் அப்படின்னா, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற நாப்கினா பார்த்து சூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் வந்து சொல்ல முடியும் என்னால. அ ஏன்னா அது எப்படி இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு நாப்கின்ன அதே சமயம் இன்னொரு அட்வைஸ் குடுக்கணும் அப்டின்னா, ஒரு நாப்கின 4 மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத அப்படியே கடைபிடிச்சுக்கிட்டா நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வராது. ஸோ அவ்வளோதான். தென் அதுவும் இல்லாம அத ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணாலும் எதுவுமே நமக்கும் சரி, சுத்தி சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி. இருக்கிறவங்களுக்கும் ஆ. நல்லது. அதுதான். ஸோ இது வந்து டிஸ்போசல் அப்படின்னு வரும்போது, அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஃபுல்லா வந்துட்டு நெறைய நியூஸ் பேப்பர் லேயர்ஸ இது கவர் பண்ணி, மேல வந்து நூல் கட்டி, அதுக்கப்புறம் மேல வந்து நாப்கின் யூஸ்டு நாப்கின் எழுதி ஸ்கெட்ச் பென்ல அப்படிதான் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில நேரம் நான் யூஸ் பண்ணும்போது. இப்போ நான் கம்ப்ளீட்டா வந்துட்டு மென்ஸ்ட்ருவல் கப் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுல டிஸ்போசல் அப்படின்றது கிடையாது. பட் நாப்கின் நான் யூஸ் பண்ண காலத்துல இப்படிதான் நான் அத்தனை நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல ஒரு ப்ரவுன் கவர் ஒரு டிப்பிக்கலா ஒரு கிஃப்ட் ராப் மாரி தான் பண்ணுவேன். கிஃப்ட் ராப் பண்ணிட்டு, செல்லோ டேப்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல நாப்கின்ட்டு ஸ்கெட்ச் பென்ல எழுதுவேன் நானு. அப்படிதான் போடுவேன். ஸோ ஏன் ஏன் இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, அ அதுல இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ல அ இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா நம்ம வந்து த்ரோ பண்ணிடுறோம். பாடி ஃப்ளூயிட் ஒன்ஸ் நம்ம பாடி விட்டு வெளிய போகும்போது நெறைய பாக்டீரியா இல்ல ஃபங்கஸ டேஞ்சரஸ் பாக்டீரியா, ஃபங்கஸ கூட அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது இன்குபேட் ஆகும். மல்டிப்ளை ஆகும் அங்க.
ஸோ அது எந்த மாதிரி வைரஸ், எந்த மாதிரி பாக்டீரியான்றது நமக்கு தெரியாது. அதனால நமக்கு வந்துட்டு பெரிய நோய் கூட வரலாம். ஸோ அந்த அ இது பாடி ஃப்ளூயிடு அங்க வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆயி இருக்கும்போது டஸ்ட்பின்ல, இன்னொருத்தங்க போய் அங்க கை வச்சாங்கன்னா, அதுவும் கிளவுஸ் போடாம சொல்ல முடியாது இல்லையா? யார் போய் எப்படி கை வைப்பாங்கன்ட்டு. கிளவுஸ் போடாம கை வைக்கும்போது அவங்களுக்கு தொற்று பரவறதுக்கு நெறைய சான்சஸ். அண்ட் நாட் ஒன்லி தட் இந்த ஸ்மெல்லுல வந்துட்டு டாக்ஸ் வந்து சாப்பிடும். அதுல சூப்பர் அப்சார்பன்ட் பார்ட்டிகிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். கிரானியூல்ஸ்ன்ட்டு. அது என்ன ஆகும்ட்டு போயிட்டு தொண்டையில சிக்கி உள்ள இருக்கிற இதெல்லாம் எடுத்துரும். வாட்டர் கன்டென்ட் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ தொண்டையில சிக்கி செ சாகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு டாக்ஸ். ஸோ அதனால ஸ்ட்ரே டாக்ஸோட இதுவுமே நம்ம கன்சர்ன்ல எடுத்துக்கணும். என்வாயர்ன்மெண்ட் ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ டிஸ்போசலும் கேர்ஃபுல்லா பண்ணணும். நீங்க ஆன்டிபாக்டீரியல் நாப்கினான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே மேம். இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்றேன்னு. ஏன் மேம் உங்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணல? அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் என்னோட ப்ராடக்ட் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. நான் அதுக்கு உண்டான வேலைய நான் வந்துட்டு அவசர அவசரமா செஞ்சுட்டு இருக்கேன். நானும் ஓடுற அந்த வேலைய பார்க்கும்போது ஏன்னா, எனக்கான நாப்கின நான் வீட்ல செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட டைம் பூரா அதுல தான் போகுமே தவிர, எனக்கு இது எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது அந்த வேலைய நான் பார்க்க முடியாது. ஸோ இப்போதைக்கு என் ப்ராடக்ட் வெளிய வர வரைக்கும் நான் கப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுவும் பிளாஸ்டிக் டிஸ்போசல் கம்மின்றதுக்காக. அதுல பிளாஸ்டிக் டிஸ்போசல் அப்படின்றதே கிடையாது. ஒரு கப்பு நீங்க வாங்குனீங்கன்னா, லைஃப் டைம் முழுக்க அந்த கப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பிளாஸ்டிக் டிஸ்போசல் அப்படின்ட்டு உங்க சைட்ல இருந்து வராது பெருசா. அதனால. ஓகே மேம். இப்ப என்னதான் மார்க்கெட்ல மென்ஸ்ட்ருவல் கப் வந்தாலுமே, சில பேருக்கு அத பத்தி ஃபுல்லா தெரியாம இருக்கலாம். தென் அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இல்லன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நாப்கின் தான் கம்ஃபர்ட் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த நாப்கின விட மென்ஸ்ட்ருவல் கப் வந்து பெனிஃபிட்ஸா இருக்குமா மேம்? ஆமா. என்ன கேட்டா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னதான் நான் வந்துட்டு நாப்கின் இன்வென்டரா இருந்து எல்லாமே இருந்தா கூட, நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப இருக்கிற நாப்கின்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண நாப்கின்ஸ மைண்ட்ல வச்சுட்டு நான் பேசுறேன். அத விட கப்பு நல்லாவே சேஃபா இருக்கு. ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா இருக்கு. அதுல வந்துட்டு என்வாயர்ன்மென்டல் பெனிஃபிட்ஸும் இருக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு என்ன கேட்டா. ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கலாம். அ க கப் யூஸ் பண்றதுனால வந்துட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் முடியல, அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அது உள்ளேயே பிளட் அப்சார்ப் பண்றதுனால, நீங்க வந்து எதுவுமே பாடி ஃப்ளூயிட் வெளிய வரல அப்படின்றதுனால ஸ்மெல் இருக்காது. நம்ம கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வராது வெளிய. ஸோ இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கப்ல பார்த்தீங்கன்னா. ஃப்ரீயா இருக்கலாம். ஆ ஆ ரேஷஸ் நாப்கின் ரேஷஸ்லேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்மெல் வராது. அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க பண்ணலாம். அப்புறம் முக்கியமா வந்துட்டு நம்ம படுக்கும்போது நமக்கு வந்துட்டு நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மேல பார்த்து படுக்க முடியாது. நாப்கின் போட்டனால இல்ல குப்புற படுக்க முடியாது இந்த மாரிலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுல. கப் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும், எப்படி வேணாலும் படுக்கலாம். ஸோ அது உள்ள போயிட்டு வேக்யூமா ஃபார்ம் ஆயிட்டு அது அப்படியே இருக்கும். அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ நீங்க மறுபடியும் கப்ப வெளிய எடுத்து அத போர் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வரல. நான் ஒரு கடந்த ஒரு என்ன 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஆனா சில பேர் இன்னமும் வந்து கப் யூஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அது அவங்களோட பெர்சனல் ரீசன்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நாப்கின் சீக்கிரமா அவைலபிளா இருக்கும். மார்க்கெட்ல போய் வாங்கிக்கலாம். போய் வாங்கிக்கலாம். அதுவே என்னோட நாப்கின வந்துட்டு அப்படியே டயப்பராவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும். அது அடல்ட் டயப்பர்ஸாவும் கன்வெர்ட் பண்ணலாம். பேண்டி லைனர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். என்னோட நாப்கின். இது எல்லாமே சேம் டெக்னாலஜி தான். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.